ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். இது பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் 1.1ல் வர மாடல் அப்படியே இருக்கும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B, A cross A, B cross A. இது ரொம்ப ஈஸி தான். அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது நீங்களே செய்யலாம். நீங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களாகவே ஓனாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். நீங்கள் கான்செப்டில் கிளியராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட் என்ன செய்யணும்? எப்போவுமே given எழுதுங்க. given A equal to 2, -2, 3, B equal to 1, -4. என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. A cross Bனா என்னது? 2, -2, 3 cross 1, -4. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும் தெரியுமில்ல? இதை வச்சு பேர் பண்ணணும். அப்போது 2, 1, 2, -4. தென் இந்த -2 வச்சு -2, 1, -2, -4. தென் இந்த 3 வச்சு 3, 1, 3, -4. இதுதான் A cross B. அடுத்தவங்க என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க? A cross A கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. A cross A நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னாலும் அவங்க A cross A கேட்குறானா, B cross C எது கேட்டாலும் அவங்க கொடுக்குற அந்த இதை அப்படியே எழுதிருங்க. A எழுதுங்க. 2, -2, 3 cross 2, -2, 3. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் கிராஸ் பண்ணி எழுதணும். என்ன செய்யணும்? 2, 2, 2, -2, 2, 3. ஸோ இப்போ -2 வச்சு செய்யுங்க. -2, 2, -2, -2, -2, 3. இப்போ 3 வச்சு 3, 2, 3, -2, 3, 3. இவ்வளோதான். A cross A கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? B cross A. B cross Aயில் என்ன சொல்லியிருக்காங்க? B என்னது கொடுத்துருக்காங்க? 1, -4 cross A என்னது? 2, -2, 3. இப்போது இந்த 1 வச்சு இந்த 3 பேர் பண்ணுங்க. 1, 2, 1, -2, 1, 3. தென் -4, 2, -4, -2, -4, 3. அவ்வளோதான். முடிஞ்சா? A cross B கண்டுபிடிச்சாச்சு, A cross A கண்டுபிடிச்சாச்சு, B cross A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட் இது முடிஞ்சு. இதே மாதிரி தான் இந்த செகண்ட் சம்மும் இந்த தேர்ட் சம்மும் இருக்கும். ஓகேவா? அதுவுமே செஞ்சிடலாம். இப்போ எங்கன்னு சொல்லியிருக்காங்க? செகண்ட் இதில் பாருங்கள், A equal to B equal to P, Q. இப்படின்னா என்னடா இது புதுசாக ஏதோ இருக்குதுன்னு அப்படிலாம் பயந்துடாதீங்க. ஒன்றுமே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க? A equal to B equal to P, Q. அப்படின்னா இந்த P, Qங்கிறது, அதாவது ஏங்கிறது பிக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த பிங்கிறது P, Qக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயும் பியும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ A equal to B, Q, B equal to P, Q தான். ஓகேவா? ரெண்டுமே சேம். அதை தான் அவங்க வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும். A cross Bனா என்னது? P, Q cross P, Q. இப்போ பண்ணுங்கள். P, P, Q. தென் Q, P, Q, Q. A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? A cross A. இது வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். ஏன்னா இது P, Q தான். அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும்? A cross P கண்டுபிடிக்கணும், A cross A கண்டுபிடிக்கணும், P cross A கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே சேம் அப்படிங்கிறனால ஆன்சர் நம்ம எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும். இப்போ பாருங்கள், A cross Aவும் நம்ம என்ன போடுவோம்? P, Q cross P, Q தானே போடுவோம். அப்போ இதுக்குமே என்ன வரும்? இதே தானே வரும். அதை அப்போ அப்படியே எழுதுங்க. P, P, Q, Q, P, Q, Q. புரிஞ்சா? தென் B cross Aக்குமே அதே தான் வரும். ஏன்னா சேம் அப்படிங்கிறனால. ஓகேவா? அதனால தான் நான் இதை ஃபாஸ்ட்டாக எழுதுகிறேன். இது சேமாக தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறனால நான் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் பாட்டுக்க அதை அப்படியே எழுதுகிறேன். ஓகேவா? ஓகே, இதுதான் செகண்ட் சம். தேர்ட் சம் பாருங்கள். A equal to M, N. B equal to, இது என்ன எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், 5. 5னா ஒன்றும் இல்லை, எம்டி செட். ஓகேவா?
தேர்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, a ஈக்குவல் டு m, n, b ஈக்குவல் டு 5. 5 இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ எம்டி செட், அதாவது 0. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். a கிராஸ் b என்னது, m, n கிராஸ் 5. அப்போது எந்த இதை நம்ம கிராஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து எம்டி செட் தான் கிடைக்கும். ஓகேவா? தென் a கிராஸ் a. a கிராஸ் a என்னது, m, n கிராஸ் m, n. இப்போது இதை பேர் பண்ணால் என்ன வரும், m, 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 n, n, m, n, n. ஓகேவா? இப்போது b கிராஸ் a. b கிராஸ் a என்னது, bங்கிறது 5 கிராஸ் m, n. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட். ஓகேவா? இங்கே சேம் 5ஓட இது பண்ணாலுமே எம்டி செட் தான் கிடைக்கும். எம்டி செட்டு கிடைக்கணும். நீங்கள் பாட்டுக்க இது 0 வரும்னு சொல்லி இப்படி நீங்கள் உள்ள 0ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஏன்னா இந்த செட்டுக்குள்ளே நம்ம வந்து எந்த ஒரு 0ங்கிற நம்பரை நம்ம போட்டாலுமே அது வந்து ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தமே தவிர அது 0 ஆகாது. ஓகேவா? இப்படி போட்டால் இதுதான் எம்டி செட். ஓகேவா? இதுக்குள்ளே நீங்கள் 0ன்னு போட்டாலுமே இது வந்து நாட் அன் எம்டி செட். இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எம்டி செட்னா எப்போவுமே ஜஸ்ட்டு இது மட்டும்தான் இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் 0ன்னு சொல்லி போட்டாலுமே அதுக்கு வேல்யூ இருக்குது. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் உள்ள 3 சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். செகண்ட் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்போவுமே Q1 எழுத சொல்லியிருக்கேன்னா a ஈக்குவல் டு 1, 2, 3. நெக்ஸ்ட்டு b ஈக்குவல் டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. bங்கிறது ஒரு எக்ஸு, அந்த எக்ஸுங்கிறது என்னது, ஒரு ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. அப்போ 10க்கு கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர் இதெல்லாம் இருக்குது. 1 வந்து ப்ரைம் நம்பர்லேயும் இருக்காது, ப்ரைம் நம்பராக வராது. அது வந்து 1 வந்து என்னது, ப்ரைம் நம்பர் வராது. ஸோ 2ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ப்ரைம் நம்பருங்கிறது என்னது, சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைம் நம்பருங்கிறது இப்போது ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் வந்து அதே நம்பரால் சேம் நம்பராலையும் டிவைட் ஆகணும், 1ஆலையும் டிவைட் ஆகும். மற்றபடி வேறு எந்த நம்பர்லையும் டிவைட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 3ன்னு பாருங்கள். இந்த 3ங்கிற நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 1ஆல் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பர்லையும் டிவைட் ஆகாது. இப்போது 9 ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த 9ங்கிற நம்பரு 9ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், அது போக இது 3ஆலையும் டிவைட் ஆகும். இப்படி டிவைட் ஆச்சுன்னா இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. the number which is divided by itself and 1, அதுதான் ப்ரைம் நம்பர். ஓகேவா? அப்போது ஓகே, அப்போனா ப்ரைம் நம்பர் எதெல்லாம் 10க்கு லெஸ்ஸாக இருக்குது, 2 வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும், 1ஆலையும் டிவைட் ஆகும். 3 தென் 4 வருமா, வராது. ஏன், 4 வந்து 4ஆலையும் டிவைட் ஆகும், 1ஆலையும் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட் 2ஆலையும் டிவைட் ஆகும், அதனால் 4 வராது. அப்போது 5. தென் 6 வருமா, வராது. ஏன்னா 6 வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 6ஆலையும் டிவைட் ஆகும், 1ஆலையும் டிவைட் ஆகும். இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது 6 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. தென் 7, ஏன்னா 7 மட்டும்தான் டிவைட் ஆகும், 1ஆலையும் டிவைட் ஆகும். தென் 8 வருமா, வராது. ஏன்னா 8 வந்து 8ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். அப்போது 8 வராது. ஓகேவா? ஓகே, அப்போது 2, 3, 5, 7 10க்கு லெஸ்ஸாக 8, 9 வராது. அப்போது 2, 3, 5, 7 இது மட்டும்தான் 10க்கு லெஸ் தான் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ். அது B. இப்போது ஈஸி தான். A அதாவது Bங்கிறது கொடுக்காம இவன் ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்கான். அதை வச்சு A கிராஸ் Bயும் B கிராஸ் Aங்கிற எப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் என்ன பண்ணமோ, எக்ஸாம்பிள் 1.1 என்ன பண்ணமோ அதே தான். அதாவது அவங்க வந்து எதுக்காக இவ்வளோ ரிப்பீட்டடாக இந்த A கிராஸ் B, B கிராஸ் Aன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இவ்வளோ இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ டைம்ஸ் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்க A கிராஸ் Bனா இப்படியா, சரி இதோ அப்படி நம்ம அப்படியே கை வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். எவ்வளோக்கு எவ்வளோ, அதனால தான் இவ்வளோ ரிப்பீட்டடாக இந்த சம்ஸ் வந்து A கிராஸ் B, B கிராஸ் Aன்னு இருக்குது. இப்போ இது நீங்களே செஞ்சுருவீங்க. 1 வச்சு பேர் பண்ணுங்கள். 1, 2
1,3, 1,5, 1,7. Then 2,2, 2,3, 2,5, 2,7. Okay. Then 3,2, 3,5, 3,3, 3,7. ஓகேவா, இதுதான் A cross B. இப்போது B cross A கண்டுபிடிக்கணும். B cross A என்ன, B ஃபஸ்ட் எடுத்துங்க, அவ்வளோதான். 2, 3, 5,7 cross A என்ன 1, 2, 3. இப்போது இதை வந்து ஃபஸ்ட் எடுத்துங்க, 2,1, 2,2, 2,3. தென் வேறு என்ன இருக்குது, 3,1, 3,2, 3,3. தென் 5,1, 5,2, 5,3. தென் 7,1, 7,2, 7,3. அவ்வளோதான். அதாவது இதில் வந்து A கொடுத்துட்டாங்க, B வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருந்தனால நம்ம B வந்து கண்டுபிடிச்சோம். இந்த ப்ரைம் நம்பர் வந்து இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம், நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதை வச்சு A cross B, B cross A இதை நம்ம நிறையா டைம் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா, இந்த 3 வீடியோலேயும் நிறையா டைம் இந்த A cross B, B cross A யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் இது அவ்வளோ பெருசாக இருக்காது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து உள்ள ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்குன்னு, மொத்தம் 7 சம் இதில் இருக்குது. அந்த 4மே நீங்கள் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த 4 சம்மில் ஒரு 2 சம்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் எல்லாமே நான் எந்த ஆர்டரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேனோ அந்த ஆர்டரில் வரிசையாக பாருங்கள். அப்போது தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியும். ஒரு வீடியோ கூட முன்ன பின்ன மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணதை போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் A cross B, B cross A நான் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக கான்செப்டை நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னடா இவங்க டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஏதோ செய்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக அந்த வீடியோவை பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்குமே ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நான் எந்த ஆர்டரில் அப்லோட் பண்ணுறேனோ அதே ஆர்டர்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.